மிடில் கிளாஸில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி கார் வாங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் கொடுக்கும். உண்மைதானாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுத்துச்சுங்க. இந்த இந்த கார் வாங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. காருங்கிறது நிறைய பேருக்கு ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து என்னோட பொண்ணு ஆஃபீஸ் பர்பஸ்க்காக நாங்கள் இந்த கார் வாங்கினோம். ஏன்னா டெய்லி மெட்ரோவில் போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கார் யூஸ் ஆகும் அப்படின்னு வாங்கினோம். இந்த கார் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. புக் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம எப்பயும் போல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு எப்பயும் சாமி கும்பிட்ற மாதிரி வந்து சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம துபாயில் இருக்க ஹிந்து டெம்பிளுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோன்னே டேரெக்டாக நேரடியாக போய் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோங்க. கோயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கார் வாங்கிட்டு வந்து பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்து கோயிலில் போய் இந்த காருக்குன்னு பூஜை பண்ணுறத விட எனக்கு வீட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு நிம்மதியாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக கும்பிட்டோம்னா எனக்கு வந்து ஒரு நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனோம் அப்படின்ட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம். அன்னைக்கு தான் வந்து சஷ்டி வேறு ஃபஸ்ட்டு டே. அதனால் கோயிலையும் நல்ல கூட்டம், நிறைய சஷ்டி கவசம் அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. முருகனுக்கும் அழகாக அபிஷேகம் ஆரத்தி எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நல்ல மன நிறைவாக இருந்தது கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு. அப்புறம் வந்து கீழே வந்து கோயில்லே பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் அந்த ரங்கோலி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கார் சந்தோஷத்தை ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் எனக்கு அந்த கார் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தாங்க வந்துச்சு. ஏன்னா எங்கள் அப்பா தான் இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி கார் வாங்கணும், பிள்ளைங்க வந்து நல்லா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அடுத்த லெவலில் ஒரு மிடில் கிளாஸில் இருந்தோம். நாங்கள் வந்து அடுத்து வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி ஆகணும், ரிச் ஆகணும், அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசை எங்கள் அப்பாவுக்குங்க ரொம்ப இருந்தது. ஸோ இந்த கார் வாங்கும்போது எங்கள் அப்பாட்ட நானாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். அப்பாவும் கண்டிப்பாக மேலேருந்து ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா மட்டும் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். இந்த கார் மாடல் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி QX80. அந்த இன்ஜின்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷம். அடிக்க அந்த இதெல்லாம் பற்றி நிறைய டீட்டெயிலாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஜென்ஸுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் லேடிஸ்க்கு கொஞ்சம் கம்மின்னு தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதை பற்றி நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நாங்கள் எந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே என் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா, உன்னோட சப்ஸ்கிரைபர்லாம் போதும், நீங்கள் ட்ரைவ் பண்ணது எப்போ பார்த்தாலும் டிரைவிங் வீடியோ மாதிரியே போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு விசிரிச்சிட்டு இருந்தா. அந்த அளவுக்குலாம் நான் குடும்பப்படுத்த மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து காரோட ஃபீச்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அடுத்த இது அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இந்த கார் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஒரு சின்ன வீடியோ மாதிரி லைட்டாக எடுத்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இந்த வீடியோ எடுக்கும்போதும் சரி, இந்த வீடியோ பார்க்கும்போதும் சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் ஒரு சின்ன ட்ரிப் அப்படி போயிட்டு வந்தோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சந்தோஷமான மெமரிஸ் இருந்துச்சோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.